ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 கடந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏறிட்டு பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம். அன்னைக்கு ஏறிட்டு பார்த்தது ஆபிரகாம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏறிட்டு பார்த்தது யாரு? ஆபிரகாம். அவர் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது அங்கே கொம்புகள் முள்கல்ல சிக்கி இருந்த ஒரு கடாவை பார்த்தார். அதை அந்த கடாவை பிடிச்சு ஈசாக்குக்கு பதிலாக அவர் பலி செலுத்தினார். இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், ஒருத்தங்க ஏறிட்டு பார்க்குறாங்க. அவர் அன்றைக்கு ஏறிட்டு பார்த்தபோது ஈசாக்குக்கு பதிலாக ஒரு கடா கிடைச்சது. அதை ஈசாக்குக்கு பதிலாக அவர் அங்கே பலி செலுத்தினார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார் என்று நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம். இங்கே பார்க்குறோம், சில ஸ்திரீகள் ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து கல்லறைக்கு போகிறாங்க. மார்க் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர்கள் சூரியன் உதிக்கிற நேரத்தில் எங்கே இருந்தாங்களா? கல்லறையிலே இருந்தார். அப்போ என்னையாரை வீட்டை விட்டு புறப்பட்டுருப்பாங்க? நடுச்சாமத்தில் கிளம்பியிருக்காங்க. சூரியன் உதயமாக போது அவங்க எங்கே இருந்தாங்களா? கல்லறையிலே இருந்தார். அவளை சீக்கிரமாக கிளம்பி போயிருக்காங்க. இவங்க அப்படி போகும்போது இவங்க பேசிக்கிட்டு போகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஆண்டவருடைய சரீரம் வைக்கப்பட்ட அந்த கல்லறையில் வாசலில் ஒரு கல்லை புரட்டி மூடி வச்சாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த கல் பெருசாக இருக்கிறது, அதை யார் நமக்கு தள்ளுவா என்று பேசிக்கொண்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது அந்த கல் புரட்டி இருக்க கண்டார். இப்போ கல்லை என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுச்சு. அங்கே ஆபிரகாம் கண்களை ஏறிட்டு பார்த்தார். மகனை ஈசாக்கை பலிபீடத்தில் கிடைத்து விட்டு அங்கே ஏறிட்டு பார்க்கும்போது அங்கே அவருக்கு ஒரு கெடா கிடைச்சது. இந்த ஈசாக்குக்கு பதிலாக அதை பலி செலுத்தினார். இங்கே பார்க்குறோம், ஒரு பெரிய தடையை அவங்க உணர்றாங்க. கல்லறைக்கு முன்னால் பெரிய கல் இருக்குது. இது யார் நமக்கு புரட்டி தள்ளுவார்கள் அப்படின்னு வேதனையோடு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு உதவிக்கு ஆள் இல்லை, யார் நம்மளை இந்த கல்லை புரட்டி தள்ளுவா அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண்கள் கண்களை ஏறிட்டு பார்க்கிறார்கள். அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியங்களை ஏறிட்டு பார்க்கும்போது தேவன் நமக்காக கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அது சிலுவையின் மரணத்தை தியானிக்கிற பெரிய வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை தியானிக்கிற இந்த நாளில் இருந்தாலும் சரிதான், நீங்களும் நானும் கண்களை ஏறிட்டு பார்த்தோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறதை, நமக்காய் கிரியை செய்கிறதை, நம்ம பட்சத்தில் இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதை நாம் காண முடியும். இப்போ என்னன்னா, கண்ணை கொஞ்சம் ஏறிட்டு பார்க்கணும். கல்லறைக்கு வந்தவர்கள் எல்லாருமே பெண்கள், ஆண்கள் அந்த கூட்டத்தில் இல்லை. ஆண்கள் எங்கே போயிட்டாங்க? பயந்து போய் வீடுகளில் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போஸ்தலர்கள் என்று பெயர் பெற்றவர்களே, ஆண்டவரையோடு 3 ஆண்டு காலம் பயணித்தவங்களே பயந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த சில பெண்கள் இருக்காங்களே, இவங்க தைரியமாய் புறப்பட்டு எருசலேமில் இருந்து ஆண்டவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு கல்லறை வரைக்கும் போனாங்களாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். வீட்டுக்கு போனாங்க, பஜாருக்கு போனாங்கன்னு போடலை. எங்கே போனாங்களா? கல்லறைக்கு போனாங்க. பயமுறுத்துகிற ஒரு இடம், பயம் நிறைந்த ஒரு இடம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம தியானித்தோம். சிலுவை எங்கே அடித்து வச்சுருப்பாங்க? ரோட்டு ஓரங்களில், ஊருக்கு வெளியே அடித்து வச்சுருப்பாங்க.
எதுக்கு? ஊர்க்காரங்களை பயமுறுத்துறதுக்கு. தவறு செய்தால் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு உணர்த்துவதற்காக வச்சிருந்தாங்க. அந்த வழியாக கடந்து போறவங்க வரவங்களுக்கெல்லாம் சிலுவை மரணம் ஒரு பயத்தை உண்டாக்கும். அதை கடந்து போய் தான் அங்கே கல்லறை இருக்கிறது, அங்கே தான் ஆண்டவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ இந்த அந்த வழியில் இரவு நேரங்களில் ஆண்களே போகிறதுக்கு தயங்குற இடம் அது. ஆனால் இந்த பெண்கள் தைரியமாய் கடந்து போகிறாங்க. அது வாலிப பிள்ளைகள் தைரியமாக கடந்து போகிறாங்க. பலமுறை நான் 6ஆம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ரோமர்கள் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ரோமர்கள் கொடூரமானவர்கள். ஒரு நல்ல பெண்ணுன்னு தெரிஞ்சுன்னா அவங்கள தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் வாலிப பிள்ளைகளை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிதான். காரணம், சொந்த பந்தங்கள் இருக்கிற ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அப்படி ஒரு காலகட்டம். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் இந்த வாலிப பெண்கள் தைரியமாய் நடுச்சாமத்தில் புறப்பட்டு அதிகாலையிலே கல்லறை வரைக்கும் போகிறாங்க. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? பகல்லையே ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறதுக்கு நாம் பயப்படுகிறோம். இங்கே என்ன இருக்கும், அங்கே என்ன இருக்கும் யோசிக்கிறோம். யாராவது போனால் துணை கூட்டு போன்னு சொல்கிறோம், தனியாக போகாதன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வாலிப பெண்கள் தாங்க இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு கல்லறைக்கு போனார்கள். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எங்கே போனாங்களா? கல்லறைக்கு போகிறாங்க. அப்படின்னா அந்த 4 பேருக்கு என்ன தைரியம் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. எல்லாருமே பெண்கள் போனாங்க. தைரியத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டு கல்லறைக்கு போயாச்சு. மனசில் தைரியம் இருக்குது. ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்தா சரீரத்தில் பலம் இல்லை. அவங்க என்ன பேசுகிறாங்க? அங்கே ஒரு பெரிய கல்லை வாசலில் புரட்டி வச்சுருந்தாங்களே, அதை நமக்கு யார் புரட்டி தள்ளுவா? மனதைரியம் இருக்கிறது, ஆவியிலே பலன் இருக்கிறது. ஆனால் சரீரத்தில் அவங்களுக்கு பலம் இல்லை. அதனால யோசிக்கிறாங்க, நாமளோ வாலிப பிள்ளைகளாக இருக்கிறோம், யார் இதை நமக்காக புரட்டி தள்ளுவாங்க அப்படின்னு போகிறாங்க. இப்போ அவங்கள யாராவது ஒருத்தர் வா வா வீட்டுக்கு திரும்பி போய் யாராவது ஆம்பளையால கூட்டு வருவோம் அப்படின்ட்டு போகல, அல்லது நம்மளால் அது முடியாது அப்படின்னு மறுதளிக்கவும் இல்லை, அல்லது சோர்ந்து போய் அங்கனையே உட்காந்துருவும் இல்லை, விடிட்டு யாராவது வருவாங்க அவங்கள உதவி கூட்டு போவோம் அப்படின்னு இல்லை. மாறாக இவங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க பலவீனராய் உணர்ந்தாலும், உதவிக்கு ஆள் இல்லைன்னு உணர்ந்தாலும், அவங்க தொடர்ந்து முன்னாடி போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. போய் அந்த கல்லறை பக்கத்தில் போயிட்டு ஏறிட்டு பார்க்குறாங்க, கல் புரட்டி தள்ளப்பட்டு இருப்பதை கண்டார்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படி தான். யார் உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, யார் நம்ம கூட வாராங்களோ இல்லையோ, நமக்கு பலவீனம் இருக்கோ பலம் இருக்கோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தருக்காக நம்ம முன்னேறி போனோம் அப்படின்னா கர்த்தர் அங்கே கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். வசனம் புரியுதா? கவனிக்கிறீங்களா? இவங்களை நம்ம சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு என்ன பலன் கொடுத்துருக்கிறாரோ அதை செய்வோம் அப்படின்னு கடந்து போகும்போது ஆண்டவர் இயற்கைக்கு மாறான காரியங்களை செய்கிறார். மற்ற சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தாராம். சத்தம் கேட்குது, பலமா பூமி அதிரும்படி ஒரு தூதன் இறங்கி வந்து கல்லறையில் இருக்கிற அந்த கல்லை புரட்டி அது மேலே ஏறி உட்காந்துட்டாருன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் பார்க்கிறார், இதை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்கள் ஒளிந்து கொண்டு இருக்கும் போதும் பயந்து கொண்டு இருக்கும் போதும் இவங்க தைரியமாய் புறப்பட்டு கல்லறை வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. சரீர பலவீனத்தின் நிமித்தம் நமக்கு யாருமே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து தேவதூதனை அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும்னா, கர்த்தருக்காக ஆயத்தமானோம்னா, கர்த்தருக்காக நான் எதையாவது செய்வேன், எங்கே வேணாலும் போவேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தணும்னா, நம்ம சரீரத்தில் பலமில்லாவிட்டாலும், நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லாவிட்டாலும் கர்த்தர் வானத்திலிருந்து உதவியை அனுப்புகிற ஆண்டவர். எது நமக்கு தடையா இருக்குதோ அந்த தடையை மாற்றி அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு தூதனை அனுப்புகிற கர்த்தர் அவர். இவங்க கண்களை ஏறிட்டு பார்த்ததுனால தான் இந்த தைரியத்தோடு கூடிய அந்த மன உறுதியிலே அவங்க கல்லறையை ஏறிட்டு பார்த்ததுனால தான் அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். தூதன் வந்து தள்ளினதை பார்த்தாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
இன்னைக்கு எதெல்லாம் நமக்கு தடையாக தெரியுது? கிறிஸ்துக்குள்ளே வளருவதற்கு, கிறிஸ்துவை கிட்டி சேருவதற்கு எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதையெல்லாம் நம்ம ஏறிட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் அந்த தடைகளை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். புரியுதா? கர்த்தர் நம்முடைய தடைகளை எல்லாம் மாற்றுகிறவர். எந்த விதமான தடையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க, திரும்ப வாசிங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அப்போஸ்தலர்கள் நாங்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவரோடு 3 வருடம் ஊழியம் செஞ்சவங்க, அவராலே ட்ரெயின் அப் பண்ணப்பட்டவங்க அப்படின்லாம் பெருமை பேசுறதுக்கு தகுதி உள்ளவங்களா இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் தரிசித்தது யார் தான்? மகதலேனா மரியா. பாவியான ஸ்திரீ. வேற வார்த்தையில் சொல்லணும்னா அநேக பேய் பிசாசு பிடிச்சிருந்தவங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்கிட்ட பேய்களை துரத்தி இருந்தாராம். அந்த அம்மாவுக்கு தான் ஆண்டவர் முதலாவது தரிசனமானார். காரணம் என்னது? ஒரு கூட்டத்தோட சேர்ந்து பேசி, நம்ம ஆண்டவர் மரிச்சு போனார், கல்லறையில் அவங்கள வச்சிருக்காங்க, நம்ம போய் அந்த சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடணும் அப்படின்னு கல்லறைக்கு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போனாங்களே, அந்த கூட்டத்தில் போன அம்மா இது. அதனால கர்த்தர் முதலாவதாக மகதலேனா மரியாளை தெரிந்து கொள்கிறார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அங்கே போய் பார்க்குறாங்க, அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. உள்ளே பார்த்தா ஆண்டவருடைய சரீரத்தை காணோம். சரீரத்தை காணோன்னு உடனே அந்த வாசலில் நின்று இந்த மகதலேனா மரியாள் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆண்டவரே பார்த்தார், இறங்கி வருகிறார். மகதலேனா மரியாட்ட வந்து கேட்குறாரு, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்னா, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லிச்சு மகதலேனா மரியாள்? என் ஆண்டவரை காணோம், அவர் சரீரத்தை காணோம், அவர் வச்ச இடம் எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மகதலேனா மரியாள் என்ன நினச்சி கேட்குறாங்க? அவர் தோட்டக்காரன் நினச்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஆண்டவர் ரபுனி அப்படின்னு மரியாளே அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, இவர் ஆண்டவர் தான் வந்திருக்கிறார் அப்படின்ட்டு உடனே ரபுனி அப்படின்னு காலில் விழுந்து அவங்களை தொட போகிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னை தொடாதங்கிறார். ஏன் தொடக்கூடாது? நான் இன்னும் பரலோகத்துக்கு போகல. ஆண்டவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்? கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்திலே பிதாவினுடைய சமூகத்திலே காட்டணும், தேவ பிரசன்னத்திலே காட்டணும். எப்படி தேவாட்டுக்குட்டியாகிய இந்த இயேசு எதை பின்பற்றுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி ஆசாரியன் ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் கிருபாசன தண்டையிலே, அதாவது மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னால் காட்டி, இந்த குடும்பத்துக்காக அவர் எப்படி வேண்டுதல் செய்வாரோ பிரதான ஆசாரியன், அந்த மாதிரி அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து, தேவாட்டுக்குட்டியாகி அவர் மரித்து அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் போய் தேவ சமூகத்திலே அவர் காட்டி இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக அவர் வேண்டுதல் செய்யணும். அதுக்கு தான் அவர் இந்த பூமிக்கே வந்தார். அதே போல அவர் சிலுவையிலே மரித்து விட்டார், ரத்தம் சிந்தி விட்டார். ஆனால் இந்த பெண்களுடைய தைரியமும், இந்த பெண்களுடைய அந்த உறுதியும், இந்த பெண்கள் வந்து ஆண்டவரை தரிசிச்சே ஆகணும் வந்த அந்த குணமும் ஆண்டவர் முதலாவது தடுத்து நிறுத்துகிறார். ரெண்டாவது, இந்த மகதலேனா மரியாளுடைய அழுகை இருக்கிறதே, இது ஆண்டவரை யோசிக்க வைக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த பூமிக்கு வந்த நோக்கமே என்னதான்? சிலுவையில மரித்து ரத்தத்தை எடுத்துட்டு பரலோகத்துக்கு போனோம். ஆனால் இந்த மகதலேனா மரியாளுடைய கண்ணீரும் அழுகையும் ஆண்டவர் அங்கே போக விடல, இந்த அம்மா இருக்க இடத்துக்கு கொண்டு வருது. இந்த மகதலேனா மரியாள் ரபுனின்னு காலில் விழுந்து தொட போகும்போது அவர் சொல்றாரு, என்ன தொடாதேங்கிறாரு. நான் இன்னும் பரலோகத்துக்கு போகல, இப்போ நான் மறுரூபமான சரீரத்திலே இருக்கிறேன், உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்திலே இருக்கிறேன், இதில் உன்னால் தொட முடியாது, தொட்டேன்னா உனக்கு ஆபத்து. ஆனால் இதே ஆண்டவர் தான் தோமாட்ட பேசும்போது சொல்றாரு, வந்து என்னை தொட்டுப்பாருன்னாரு.
கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான்னு சொல்லிட்டு வந்து தொட்டுப்பாரு. நீ தானே சொன்ன அப்படி காயங்களை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு, வந்து என்னை தொட்டுப்பாருங்கிறார். அவர் பயந்து போய் ஆண்டவரேன்னு காலில் விழுந்துட்டார். அப்போ இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவருடைய ரட்சிப்பின் பயணத்தில், அந்த ரட்சிப்பின் படியில் முக்கியமான ஒரு பகுதியவே அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. எதனால? தம்முடைய அழுகையினாலே. நம்ம எதுக்கு அழுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எதுக்கு அழுறோம்? கிறிஸ்துமஸ்க்கு சேலை வாங்கி கொடுக்கல, ஈஸ்டருக்கு சேலை வாங்கி கொடுக்கல. இல்லை, நம்ம அழுகையெல்லாம் எதில் தான் இருக்குது? சின்ன சின்ன காரியத்துக்கு இருக்கு. பிள்ளைகளானாலும் பெரியவங்களானாலும் சின்ன சின்ன காரியத்துக்கு அழுதுகிட்டு இருக்கோம். என்ன ஒரு மாதிரி இருக்க? நான் கேட்டது அப்பா வாங்கி கொடுக்கல, அம்மா வாங்கி கொடுக்கல. இது ஒரு கூட்டம். அழுக எதுக்கோ அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் மகதலேனா மரியாள் எதுக்கு அழுதாங்க? ஆண்டவருடைய சரீரத்தை காணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் 33 வயது வாலிபன், பூரணமான மனுஷன். சரித்திர ஆசிரியர்கள், வேத பண்டிதருடைய கருத்துப்படி அவர் சரியாய் வளர்ந்தவர், ஒரு வியாதி இல்லாத ஆள், 5 அடி 6 அடி உள்ள மனுஷன். இவ்வாலிப பிள்ளை மகதலேனா மரியாள் கேட்குறாங்க, அவர் வச்ச இடம் எங்க உமக்கு தெரியுமா? ஒருவேளை இங்கே தான் அவர் சரீரம் இருக்குன்னு சொன்னா இந்த அம்மா போய் தூக்கிட்டே வந்திருக்கும் போல, ஒத்தியில. இல்லை, என்ன தைரியம் பாருங்க அந்த அம்மாவுக்கு. நம்ம எப்படி இருக்கோம்? மகதலேனா மரியாள்ல 100ல் நம்மகிட்ட இருக்கா. இந்த அம்மாவுடைய அழுக ஆண்டவரை பரத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்தி வைக்கிறது. அதுக்கு முன்னால இவங்களுடைய தைரியம் வானத்திலிருந்து தூதனை இறங்க வைக்குது. நம்ம எப்படி இருக்கோம்? கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பாருங்க. சரி, இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 3வது நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அவர் முன்னுரைச்சபடியே 3வது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அன்னைக்கு மார்த்தாலும் மரியாளும் மரித்து போன தன்னுடைய சகோதரனாகிய லாசருக்காக அழுதுட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்தார். கல்லறை எங்கே இருக்கு? லாசருடைய சரீரத்தை எங்கே வச்சுருக்கீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? 4 நாள் ஆயிடுச்சே நாருமே. நான் ஒரு சரீரம் இறந்து ஒருத்தங்க இறந்து அவங்க பாடியை கவனிச்சிங்கன்னா 4வது நாள்ல இருந்து அந்த சரீரம் என்ன ஆயிரும்? அழுக ஆரம்பிச்சிடும். அதாவது நீர் வடிய ஆரம்பிச்சிடும், கெட்ட துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஆண்டவர் எத்தனை நாள் கல்லறையில் இருக்கிறார்? 3 நாள் இருக்கிறார். அப்போ அன்னைக்கு விட்டிருந்தா அடுத்த நாள் என்ன ஆயிருக்கணும்? துர்நாற்றம் வந்திருக்கணும். உலகத்தாருடைய பார்வையில் ஒருத்தர் மரிச்சாச்சுன்னா அவ்வளவுதான். 3வது நாள் அந்த சரீரம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், கெட்டு போயிடும், அடையாளம் தெரியாமல் மாறும், நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாருங்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன நமக்கு புரியுது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் கூட கர்த்தரால் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும், கர்த்தரால் நம்மளை தூக்கி நிறுத்த முடியும், கர்த்தரால் நம்மளை வாழ வைக்க முடியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க, இனி வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சா கூட அந்த நிலைமையில இருந்து தேவன் நம்மளை உயர்த்த முடியும். வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும் போது பல இடத்துல ஆலயத்தை குறித்து வாசிக்கிறோம். எருசலேம் தேவாலயத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவர் இடத்துல அந்த ஆலயத்தை சுட்டி காட்டுறாங்க, இந்த ஆலயத்தை பாருங்க அப்படின்னு சீசர்கள் சொல்றாங்க. அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டுச்சு, முன்னோர்கள் எவ்வளோ காலத்தில் கட்டினாங்கன்னு பெருமையாக சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இதை இடிச்சு போடுங்க, 3வது நாளில் திரும்ப கட்டிடுவேங்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சரீரத்தை குறித்து சொன்னார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஆலயத்தையும் தம்முடைய சரீரத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இங்கே
அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டா 3வது நாள்ல திரும்ப கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் இங்கே மரித்த 3வது நாள்ல உயிர்த்தெழுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல பூமியினுடைய அந்த இருதயத்திலே நம்முடைய ஆண்டவரும் 3 நாள் இருந்தார் அப்படின்னு. வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளாத சிலர் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, ஆண்டவர் 2 நாள் தான் இருந்தார் அப்படிம்பாங்க மணிக்கணக்கு பார்த்து. ஆனால் வேத முறைமையின்படி ஒரு நாளுங்கிறது சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு நாள். ஆண்டவர் வெள்ளிக்கிழமை சிலுவையிலே மரிக்கிறார். மாலை 6 மணிக்கு முன்னால் அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணப்படுகிறார். சனிக்கிழமை முழுவதும் அவர் சரீரம் எங்கே இருக்குது? கல்லறைக்குள்ளே இருக்குது. கட்டுண்ட ஆவிகளுக்கு பாதாளத்தில் இறங்கி அவர் சனிக்கிழமையிலே பிரசங்கிக்கிறார் ஓய்வு நாளில். ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையில் உயிர் தெழுந்து விட்டார். அப்போ நாள் கணக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. இப்போ அடுத்த நாள் அந்த சரீரம் இருந்திருந்தா 4வது நாள் இந்த அம்மா சொல்கிறபடி அது 4 இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, அந்த 3வது நாளிலேயே அவர் உயிர் தெழுந்ததை பார்க்குறோம். கடைசி நிமிஷம் அன்னைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த போர் சேவர்கள், அரசாங்க அதிகாரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மதுவாதைகள், அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியன், அவங்க எல்லாமன்னா என்னன்னா இயேசுவை சிலுவையில் அடித்தாச்சு, அவர் கல்லறையில் வச்சாச்சு, பெரிய கல்லை புரட்டி வச்சாச்சு, அதுக்கு முத்திரை போட்டாச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, இனி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. எல்லாரும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி தான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஊர் உலகம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் திரும்ப எழுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். எருசலேம் தேவாலயம், எருசலேம் நகரம், யூத ஜனங்கள், இஸ்ரேல் நாடு எத்தனையோ முறை முற்றுகையிடப்பட்டுச்சு, எத்தனையோ முறை தீட்டுப்படுத்தப்பட்டுச்சு, எத்தனையோ முறை அந்நியர்களுக்கு அடிமைகளாயிடுச்சு, எத்தனையோ முறை கைது செய்யப்பட்டு வெளியில் அந்நிய தேசத்திலே அவங்க அடிமைகளாய் போயிருக்கிறார்கள். ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு, அலங்கம் இடிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவன் அவர்களை கட்டிக்கொண்டே இருந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், எருசலேம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்படும். அந்நாட்களில் பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும்னு பார்க்குறோம். எருசலேமை திரும்ப கட்டின ஆண்டவர், ஆலயத்தை திரும்ப கட்டின ஆண்டவர், அலங்கத்தை திரும்ப கட்ட உதவி செய்த ஆண்டவர், தம்முடைய சரீரத்தை மரித்ததிலிருந்து 3வது நாளில் உயிரோடு எழுப்ப செஞ்ச கர்த்தர் நம்மளையும் திரும்ப கட்டுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சரீரத்தை தேவ ஆலயம்னாரு, பின்னால் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவர் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களாங்கிறார். அப்போ நம்ம சரீரம் என்னது? ஒரு ஆலயம். அந்த ஆலயம் எப்படி தீட்டுப்பட்டப்பட்டதா பரிசுத்தப்படுத்தப்பட்டுச்சோ, அந்த ஆலயம் இடிக்கப்பட்டா எப்படி திரும்ப கட்டப்பட்டுச்சோ, இதே போல தேவன் நம்ம வாழ்க்கையும் திரும்ப கட்டுகிற ஆண்டவர். டாக்டர்கள் சொல்லலாம் முடிஞ்சு போச்சு, வக்கீல்கள் சொல்லலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு, சொந்த பந்தங்கள் சொல்லலாம் அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்கிறது அவர் நம்மை திரும்ப கட்டுகிற ஆண்டவர், அவர் நம்ம திரும்ப உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி கொடுக்கிற ஆண்டவர். எதையெல்லாம் இழந்திருக்குமோ அதை திரும்ப தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவன் உயிர் தெழுந்தது உண்மையானால், அதான் கொரிந்தியரில் வாசிக்கிறோம், அவர் உயிரோடு எழும்பியிருப்பாருன்னா அவர் நம்மையும் உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். மரணத்துக்கு பின்னால மாத்திரம் அவர் எழுப்புறவர் அல்ல. இந்த பூமியிலே இந்த நம்ம உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் எதையெல்லாம் இழந்துட்டோம் நினைக்கமோ, எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கமோ, அதையெல்லாம் திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் அவர், அதையெல்லாம் திரும்ப கட்டுகிற ஆண்டவர் அவர். எந்த சந்தோஷத்தை இழந்திருக்கோமோ, எந்த வாழ்வை இழந்திருக்கோமோ, எந்த பேரை இழந்திருக்கோமோ, அத்தனையும் அவர் திருப்பி கொடுக்கிற கர்த்தர். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை புரியுது? அப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற வார்த்தையோட முடிஞ்சு போல, நம்மளையும் அவர் உயிர்ப்பிக்கிற கர்த்தர். அவர் முதல் பலனாக உயிர்த்தெழுந்தார், நம்மளை அவர் திரும்ப திரும்ப அவர் உயிர் தெழுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும்
நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். அதுதான் உயிர்த்தெழுதலினால் நம்ம கற்றுக் கொடுக்கிற அடிப்படை உபதேசம். தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையை கட்டிக்கொண்டே இருக்கிற கர்த்தர். அதை நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறார். அன்றைக்கு ஒருத்தர் ஏறிட்டு பார்த்தார், பதிலாய் ஒரு ஆடு கிடைச்சிச்சு. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று ஒரு பேர் வச்சார். இங்க இந்த பெண்கள் ஏறிட்டு பார்க்குறாங்க, தடைகள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள். இவங்களுடைய தைரியம், இவங்களுடைய அந்த விட்டு கொடுக்காத அந்த குணம், ஆண்டவருக்காக கல்லறை வரைக்கும் போவோம் அப்படின்னு புறப்பட்டு போன அந்த தன்மை இருக்குதே, இது வானத்திலிருந்து தேவதூதர்களையும் இறங்க வைக்குது. வானத்துக்கு ஏற வேண்டிய இயேசுவானவரையும் தடுத்து நிறுத்துது. ரெண்டு பக்கமும் அது கிரியை செய்துங்க. இங்கே நம்ம தைரியம் எப்படி இருக்கு, நம்ம ஆண்டவருக்காக எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விசுவாசத்தின் மேலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயருக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் முதல் காரியம். நம்முடைய பிலீஃப் சிஸ்டத்தை குறிக்குது, நம்முடைய நம்பிக்கையை பற்றி பேசுது. ரெண்டாவது பகுதி நம்ம எப்படி பிராக்டிக்கலாக அதை வெளிப்படுத்துகிறோம்னு பேசுது. விசுவாசம் என்பது மனசுக்குள்ள நம்புறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியிலே நம்புறது மாத்திரமல்ல, அது வெளிப்படையாய் வெளியே தெரியும். அது கிரியையிலே அந்த நம்பிக்கை வெளிப்படணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். காய்ச்சல் வந்துச்சு, ஊசி மருந்து போட்டோம் அல்லது ஜெபம் பண்ணோம், சுகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்தே கிடந்தோம்னா வியாதி சுகமாக இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. சுகமாயிருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? எந்திரிச்சு வேலைகளை பார்க்கணும். அதுக்கு பிறகு சுகமாயிருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் விசுவாசமும். நம்ம நம்புகிறோம் அப்படின்னா, நம்ம விசுவாசிக்கிறோம்னா அது செயலில் வெளிப்படணும். நான் ஆண்டவரை நம்புகிறேங்க, அவருடைய வார்த்தைகளை நம்புகிறேன், அவருடைய போதனைகளை நம்புகிறேன், அவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதை நம்புகிறேன்னா அது வாழ்க்கையில் வெளிப்படணும். இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் வெளிப்படுதா? அதை வெளிப்படுத்தி காட்டுறோமா? எல்லாரையும் மாதிரி நம்மளும் இருந்தோம்னா நம்ம இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். ஆண்டவரை சரியாக நம்ம புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். அங்கே தைரியமாக அவர் பேசுகிறார். ஆபிரகாம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், அவர் யெகோவா ஈரே. அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்குது. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு, பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார். அவர் உயிர்த்தெழலைன்னா என் நம்பிக்கை வீண், அவர் உயிர்த்தெழலைன்னா என் விசுவாசம் வீண், அவர் உயிர்த்தெழலைன்னா என் பிரசங்கம் வீணுங்கிறார். அப்ப அடிப்படையே எங்க தான் இருக்குது? விசுவாசத்திலே இருக்கிற உயிர்த்தெழுதல் மேல உள்ள விசுவாசம். இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அது என்ன செய்யுது? பரிசுத்த ஆவியானவர் மரித்து போன இயேசுவின் சரீரத்தை அவர் உயிர்ப்பித்தார். அநேருக்கு முன்னால் அவர் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் இது நடக்குமா, நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வருமா நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு நல்ல முன்னுதாரணம் நம்முடைய ஆண்டவர். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினதுனாலே நம்மளையும் எழுப்புவாருங்கிற நம்பிக்கை இருக்கிறார், விசுவாசம் நமக்கு இருக்கு. வேதம் அழகா சொல்லுது, அவர் முதற் பலனானாருங்கிறார். உயிர்த்தெழுதலிலே அவர் முதற் பலன். நமக்கு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு அவர் போயிட்டார், உயிர்த்தெழ முடியும். அதைத்தான் இன்னைக்கு வேதம் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறாரு, பரலோகம் நம்மகிட்ட எதிர்பார்க்குது. அவர் முதற் பலனாக இருக்கிறாரு, நம்ம அந்த வரிசையிலே தொடர்ந்து இருக்கிறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் உயிர்ப்பிக்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்முடைய படிப்பில், வேலையில், நம்முடைய போக்குவரத்தில், ஊழியங்களில், சபையில், எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவர், திரும்ப கட்டுகிறவர், இழந்தவைகளை திருப்பி தருகிற ஆண்டவர். அதுதான் இந்த உயிர்த்தெழுதல்னால் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய நம்பிக்கை.
அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னைக்கும் அவர் செய்ய விரும்புகிறார். அப்புறம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பா உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்ம காண முடியும். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை எப்ப அனுபவிக்க முடியும்னா, இந்த மகதலேனா மரியா போல மற்ற மரியாள்களை போல ஆண்டவருக்கு தங்கள் ஆஸ்திகளாலே ஊழியம் செய்த இந்த பெண்களை போல கல்லறை வரைக்கும் போறது கூட தைரியம் வந்துச்சு அப்படின்னா இதை அனுபவிக்க முடியும். நம்ம இன்னைக்கு கல்லறைக்கு போக வேண்டாம், அட்லீஸ்ட் ஆலயத்துக்காவது வர பழகணும். அந்தந்த ஏரியாவில் நடக்கிற ஜெபங்கள்லையாவது கலந்து கொள்ள பழகணும். அப்பதான் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்ன்றதுக்கு அடையாளம், கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நம்புறோங்கிறதுக்கு அடையாளம். அந்த ரிஸ்கான நேரத்தில், ஆபத்தான நேரத்தில் அந்த பெண்களால் கல்லறைக்கு போக முடியும்னா, இன்னைக்கு பாதுகாப்பான நேரத்தில் நம்ம இருக்கிற ஊரில் சொந்த இடத்துல ஜெபங்களில் பங்கு பெறுவதற்கு நாம் யோசிக்கிறோம். அவர்கள் வானத்திலிருந்து தேவதூதரை இறக்கினார்கள், வானத்துக்கு போக போகிற ஆண்டவரை தடுத்து நிறுத்தினார்கள். நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கலை? ஏன் அற்புதங்கள் நடக்கலை? ஏன் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தலை? யோசிச்சு பார்த்தோம்னா காரணம் நம்ம தான். நம்ம முன்னேறி போவதற்கு யோசிக்கிறோம். கல்லறை வரைக்கும் அவங்க கடந்து போறாங்க, அந்த தைரியம் நமக்குள்ள வந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற அந்த உறுதி நமக்குள்ள இருக்கா? வாஞ்சை நமக்குள்ள இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நேரங்களில் நம்ம சோர்வுக்குள்ளாகி விடுகிறோம், அதுதான் பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது. அடுத்து இதில் இந்த பல பகுதிகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று, மகதலேனா மரியாளும் அந்த குழுவினரும் கல்லறை வரைக்கும் போனவங்க. ரெண்டாவது, தேவ தூதர்கள் இறங்கி வர்றாங்க. எதுக்கு வந்தாங்க? இந்த பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படி வந்தாங்க. சில நேரங்களில் நம்மளால் முடியாத காரியத்தை செய்வதற்கு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டினோம்னா நம்மளால் முடியாத காரியத்தை நமக்காக செய்வதற்கு தேவன் தூதர்களையும் அனுப்புவார். பல பேருடைய வாழ்க்கையில் இதை பார்க்க முடியும். நம்மளால் முடியாதது தான், நம்மளால் நடக்காதது தான், ஆனால் கர்த்தர் தூதர்களை அனுப்பி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். தூதர்கள் யாருக்காக வர்றாங்க? ஆண்டவர் மேலே வைராக்கியம் பாராட்டி கல்லறை வரைக்கும் துணிஞ்சு வர்றாங்களே ஆண்கள், அதுவும் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் பதுங்கி இருக்கும் போது, ஒளிந்திருக்கும் போது, நாங்கள் ஆண்டவருக்காக கிரியை செய்ய போறோம்னு கல்லறை வரைக்கும் கடந்து வந்தாங்களே, அவங்களுக்கு உதவி செய்யத்தான் தேவதூதர் இறங்கி வர்றாங்க. சும்மா வீட்டில் கிடந்து நல்லா தூங்கிட்டு நம்ம வாட்டுக்கு பொழுது போகலன்னா சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இல்லை, ஏதோ டைம் பாஸுக்காக நம்ம வர்றோம் அப்படின்னா தேவதூதரையும் பார்க்க முடியாது, பேயை கூட பார்க்க முடியாது இல்லை. அவங்க கூட என்ன செஞ்சுட்டு போயிடுவா, பேய் கூட இவங்கிட்டலாம் வந்துக்கிட்டு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வழங்காமல் போயிடுவேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு. நேற்றுக்கு அந்த கன்வென்ஷனுக்கு மாலை இரவு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது அங்கே அந்த போதகர் சொன்னாராம், ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் அமைதியாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேய் கூட நம்மளை கைவிட்டு போயிட்டான்னு அர்த்தம். இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாதுடா, ஏதோ நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நமக்காகத்தான் உதவி செஞ்சுட்டு இருக்கான்னா அவனே என்ன செஞ்சிடறான், ஒதுங்கிட்டு போயிடுறான். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அவன் பயந்து போய் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா அப்படின்னா ஏதோ நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோன்னு அர்த்தம். அடிக்கடி பைக்கெல்லாம் ரிப்பேராக போகுது கொஞ்சம் பேருக்கு. ஏன் பைக் ரிப்பேராக போகுது? வண்டி எடுத்து ஓட்டுறதுனால ரிப்பேராக போகுது. வீட்டிலையே அது நின்றுட்டு இருந்தால் ரிப்பேர் ஆகுமா? ரிப்பேர் ஆகவே ஆகாது, அது வாட்டுக்கு நிற்கும். இதுதான் வாழ்க்கையும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு செயல்பட ஆரம்பிச்சோம்னா பிசாசு நம்மளை தடுக்க நினைக்கிறான்.
ஆனால் நிறைய பேருக்கு எப்படி தான் இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ஏன் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு? நம்ம தான் எதுவுமே செய்கிறது இல்லையே, அதனால ஸ்மூத்தாக போகுது. கவனம். தேவ தூதர்கள் இறங்கி வந்து ஆண்டவருக்கு உதவி செஞ்சாங்க, ஆண்டவரை பலப்படுத்தினாங்க. கெத்செமனேலே அவருடைய வேர்கள் இரத்த நாளங்களாய் இரத்தமாய் சிந்தின போது தூத வந்து பலப்படுத்துறான். அதே தேவ தூதர்கள் தான் இந்த பெண்களுக்காக கல்லறைக்கு இறங்கி வந்து கல்லை புரட்டி தள்ளி அது மேலே ஏறி உட்கார்றாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்காக ஜீவிச்சோம்னா இப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறதை, தேவன் நமக்காக வழக்காடுகிறதை, தேவன் நமக்காக கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதை எப்போ காண முடியும்? ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார். இது தேவதூதர்களுக்கு அடுத்த காரியம். அடுத்து இந்த உயிர்த்தெழுதலிலே அடுத்து இந்த சீசர்களை பற்றி பார்க்குறோம். இந்த சீசர் என்ன ஆனாங்க? நிறையா பேசினாங்க. ஆண்டவர் நம்பிக்கையை பற்றி பேசினாங்க, விசுவாசத்தை பற்றிலாம் பேசினாங்க. ஆனால் அவங்க தங்களுக்கு தாங்களே பயந்து போய் வீட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க. நமக்கு தெரியும் ஆண்டவர் என்னைக்கு உயிர்த்தெழுந்தார்? 3வது நாள். அது என்ன கிழமை? வாரத்தின் 1ஆம் நாள்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் என்னைக்கு? வாரத்தின் 1ஆம் நாள். அது என்ன கிழமை? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மகதலேனா மரியாள்கிட்ட சொல்றாரு, எல்லாத்திட்டையும் சொல்றாரு, நீங்க போய் சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்கன்னாங்க. இவங்க வந்து சொல்றாங்க. அப்போ எல்லாரும் வந்து ஆண்டவருடைய அந்த சரீரத்தை பார்த்தா அங்கே ஆண்டவருடைய சரீரம் இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனமாகிறார், வழியிலே தரிசனமாகிறார். இது ஞாயிற்றுக்கிழமையில எல்லாமே நடக்குது. அப்போ எல்லாரும் கூடி வந்திருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் இல்லை. யார் இல்லை? நம்ம ஊருக்காரு. அவர் மட்டும் என்ன செய்யலை? இல்லை. இவ எல்லாரும் போய் சொல்கிறாங்க, தோமா நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டோங்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணார்? அப்படியா சந்தோஷம்னு சொல்லலை. இவர் என்ன சொன்னார்? நான் அவரை பார்த்து அப்படி காயம்பட்ட அந்த இடங்களெல்லாம் தொட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன்னார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இல்லைங்க, 3 ஆண்டு காலம் அவரோட பயணித்தவர், அடையாளங்களை அற்புதங்களை கண்டவர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட இல்லை. இப்போ பேச்சே மாறி போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு, ஆண்டவர் மேலேயே சந்தேகம் வந்துருச்சு. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ முக்கியம்னு பார்க்கணும். திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8வது நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் இவங்க எல்லாரும் கூடி வராங்க. இப்போ ஆண்டவர் அங்கே வர்றார், திரும்பவும் ஆண்டவர் வர்றார். ஞாயிற்றுக்கிழமை யார் வரா? ஞாயிற்றுக்கிழமை யார் வர்றா? நம்ம வர்றோமா வரலையா? ஆண்டவர் வந்துடுவார். ஆண்டவர் வந்துட்டார். வந்தா தோமாவா அங்கே இருக்கார். தோமாவை கூப்பிட்றார், ஏ நீ தானப்பா சொன்ன, வா வந்து தொட்டு பாருங்கிறார். கண்டு விசுவாசிக்கிறவட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான், நீ வந்து என்னை தொட்டு பாருன்னாரு. இவன் ஐயோ ஆண்டவரேன்னு பாதத்தில் விழுந்துட்டார். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா அவிசுவாசம் தான் வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் அந்த சந்தேகமும் அவநம்பிக்கையும் மாறும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரமே எங்கே தான் இருக்குது? புரிஞ்சவங்க அலையில சொல்லுங்க, பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவ சபைக்குள்ளே கூடி வர்றதை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா பின்னாயில் போயிட்டே இருக்கணும் அர்த்தம். ரிவர்ஸ் கியரில் வண்டி போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்க. அவர் காலத்திலிருந்தே இருக்கு, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலிருந்தே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிக்கிற ஒரு குரூப்பு அன்னைக்கிலிருந்தே இருக்கு. அதான் அவர் சொல்றார், நீங்க விட்டுறாதீங்க. சிலர் அப்படி செய்கிறாங்க, நீங்க விட்டுறாதீங்கிறார். அப்போ அப்போஸ்தலர்களை குறித்து வாசிக்கும் போது அவங்க பயந்து ஒளிஞ்சு போயிருக்காங்க. கர்த்தரை காணாத தோமா போன்றவர்கள் ஆண்டவரை நம்பாம இருக்காங்க.
ஆனாலும் கர்த்தர் அவருடைய அவிசுவாசத்தை மாற்றினார். இதில் என்ன வேடிக்கைன்னா, நல்லா கவனிக்கணும், இந்த பெண்கள்லாம் யாரு? சாதாரண வீட்டு பெண்கள். சாதாரண வீட்டு பெண்கள். மகதலேனா மரியாள்லாம் ஒரு காலத்தில் பேய் பிடிச்ச அம்மா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரர்கள். யார சகோதரர்கிறாரு? இந்த அப்போஸ்தலர்களை. யூதாஸ் காரியத்தை போல மீதியா 11 பேர் இருக்காங்க அப்போஸ்தலர்கள். அவங்ககிட்ட போய் நீ போய் சொல்லுங்கிறார். அப்போ உயிர்த்தெழுந்த செய்தியை இந்த அழைக்கப்பட்ட, வேறு விரிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ள முழு நேர அப்போஸ்தலர்களுக்கு அறிவிச்சதே யாருதான்? பேய் பிடிக்கப்பட்ட சாதாரண பெண்கள் தான் வந்து சொன்னிச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்களில், உலகங்கள்லாம் நிறைய பேர் பேருக்கு முன்னால் போட்டுக்குவாங்க. அப்போஸ்தலர், ரெவரண்டு, அவர், இவரெல்லாம் பேருக்கு முன்னால் போட்டுக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, இப்படிப்பட்டவங்களுடைய கண்களெல்லாம் திறந்தது, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வசனத்தை சொன்னது, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் வல்லமையை காட்டி கொடுத்தது யாருதான்? பெண்கள். பெண்கள்னா சாதாரணமான ஆட்கள் இல்லை. சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? என்ன பெண்கள் கூட சிரிக்க மாட்டேங்கிய, ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிய, இப்போ எப்படி ஐயாமார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெண்கள் எப்படிப்பட்டவங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது தெரிவிச்சவங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாலுங்கிற செய்தியை அப்போஸ்தலர்களுக்கே அறிவிச்சவங்க யாரு? பெண்கள். நீங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? பெண்களை கேட்டு நாங்கள் வந்து என்ன செய்ய போறோம்? சங்கரன் கோயிலுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்? நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க ஐயா, எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஐயா, உலகமெல்லாம் செய்தியை கொண்டு போனதே யார் தான்? பெண்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் வசனத்தை தந்தாராம். தேவன் ஆண்டவர் வசனத்தை தந்தார். அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் முகுதின்னு தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தா அதை பிரசித்தப்படுத்துகிற ஸ்திரீகளின் கூட்டம் மிகுதின்னு போட்டிருக்கு. அப்போ வசனத்தை பிரசித்தப்படுத்துறதே யார் வேலை? சத்தமாக தான் சொல்லுங்களேன். பாரு, இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? மற்ற சபைகளில் சில பேர், பெண்களா அவங்க பாட்டு பாடட்டும், பெண்களா அவங்க செவம் பண்ணட்டும், பெண்களா பிரசங்கத்து நேரத்தில் வசனத்தை வாசிக்கட்டும், எங்க கீழே உட்காந்துக்கிட்டு மேடையாக வந்துடக்கூடாது. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் ரோமர் கடைசி அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, சுவிசேஷகர்கள், சபை போதகர்கள், அப்போஸ்தலர்களுக்குள்ளே பேர் பெற்ற யூனியால், ஒரு பெரிய லிஸ்டே அங்கே இருக்கு. எல்லா ஊழியத்தையும் பெண்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் அல்லலியாவே வரமாட்டேங்க. சிபிஎம்ல சொல்லியிருந்தா இப்போ என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நான் இங்கே நிற்க முடியாது, உருண்டு வந்து என் மயக்க பிடிக்கிருப்பாங்க. நீங்கள் வாடி சொல்லுங்க. என்ன யோசித்து பாரு, பெண்கள் அப்படி பயன்படுத்தப்பட்டாங்க. உலகத்தில் எந்த சபைக்கு போனாலும் சரி பெருங்கூட்டம் பெண்கள் தான். இதனால தான் அந்த பிசாசு என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? எங்களை மாதிரி போதக மாதிரி தூண்டி விட்டு, நீ பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இவங்க ஊழியம் செஞ்சிருவாங்க, மேலே வந்துடுவாங்க, நிறைய பேர் கத்தருக்குள்ளே வந்துடுவாங்க, அதனால பெண்களை மேடையில் ஏற்றாத, பெண்களை முன்னால் நிற்க விடாதுன்னு தூண்டி விட்டான். எங்களை மாதிரி ஆட்கள் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே, பெண்களா நீ மைக்க பிடிக்கக்கூடாது, பெண்களா நீ அதை செய்யக்கூடாது, எல்லாமே செய்கிறது யார் தான்? ஆண்கள். ஆண்களை குறை சொல்லலை, ஆனால் ஆண்கள் வேத வசனத்தை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டுட்டு கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறாருங்கிறத முதல்ல அங்கீகரிக்க பழகணும். ஐயாமார் மாத்திரம் இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்ம ஐயாமாருக்கு தெரியும். ஏன்னா வசனத்தை அவங்க படிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, குடும்பங்களில் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்காங்க. ஆனால் இதே இது வேறு சபையில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்காரு, இவர் எந்த காலத்து ஆள், பெண்களை முன்னால் விடவா, பெண்களை மைக்க பிடிக்க விடவா, அவங்க அடிமையாக இருக்க பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆரிய கோட்பாடு. இது எங்கே வந்துருச்சு? இப்போ சபைக்குள்ளேயே வந்துருச்சு. கவனம், பெண்களால் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை. கர்த்தர் உங்களை பயன்படுத்தி எதையும் செய்ய முடியும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த உயிர்த்தெழுந்த நாள். உயிர்த்தெழுந்த நாளில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் யார் தான்? முழுக்க முழுக்க பெண்களுங்க, முழுக்க முழுக்க பெண்கள். ஆண்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, சீசர்கள்ட்ட போய் சொன்னாங்க. சொன்ன உடனே 2 சீசர்கள் வர்றாங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? உண்மையிலேயே
இவங்க இந்த மரியாளுகள்லாம் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கல்லறைக்கு ஓடி வரான். 2 பேரும் ஓடி வந்தான். ஒருத்தர் இருந்து வாசலில் இருந்து பார்த்தான், சரீரத்தை காணோம். இன்னொரு ஆள் உள்ளே போய் குனிஞ்சு பார்க்குறான். குனிஞ்சு பார்த்தா அவர் மேலே சுற்றி இருந்த துணி ஒரு பக்கம் இருக்குது, தலையில் சுற்றி இருந்த ஆமாம் சேலை இல்லை சீலை. சேலைக்கும் சீலைக்கும் வித்தியாசம் இருக்கு, சரியா? சேலைன்னா நீங்கள் பெண்கள் உடுத்துற துணிக்கு பேர் சேலை. சீலை அப்படின்னா அது ஒரு டவல், அது ஒரு துணி. என்ன ஆண்டவர் இடுப்பில் கட்டி கொண்டெல்லாம் அந்த திருவிருந்து நடத்தினாரே, அதுக்கு பேர் தான் சீலைன்னு பேர். இப்போ மேலே சுற்றி இருந்த துணி ஒரு பக்கம் கிடக்குது. ஏற்கனவே பல முறை சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் ஒரு துணி தலையில் சுற்றி இருந்தது. தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்கு? அது சுருட்டி தனியாக இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா அதை அழகாக மடித்து போல்டு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படி தனியாக. யூத முறைமையின்படி அந்த தலையில் வைக்கிற துணிக்கு பேர் பிரேயர் சால்னு சொல்கிறாங்க. அந்த பிரேயர் சால் அது அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கமானது. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பொதுவாக தலையில் போட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ அவசரம் அவர் எங்கேயாவது போகணும் அப்படின்னா அந்த அந்த ஜெப அந்த அந்த வஸ்திரத்தை அந்த அந்த பிரேயர் சாலை மடித்து அது நடுவில் இருக்கிற அந்த ராயல் ப்ளூ கலர் சென்டரில் வர்ற மாதிரி மடித்து வாசலுக்கு நேராக வச்சுருவாங்க. இப்போ வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரேன்னு பார்க்க வர்றாங்கன்னா அதை பார்த்தவொடனே அவங்களுக்கு தெரியும், ஓ இது ஜெப வஸ்திரத்தை மடித்து வச்சுருக்காரு அப்படின்னா அவர் எங்கேயோ வெளியே அவசர வேலையாக போயிருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் திரும்ப வருவாருன்னு அர்த்தம். இப்போ பேதுரு பார்க்குறாரு, ஒரு யூதன் பார்க்குறாரு, இப்போ தலையில் சுற்றி இருந்த துணி அழகாக மடித்து வாசலுக்கு நேரம் தனியாக இருக்குது. அப்போ ஒரு யூதனா பேதுருக்கு அங்கே என்ன என்ன வெளிப்படுது? ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காரு, திரும்ப அவர் வருவார். உயிர்த்தெழுந்த நாளிலேயே சீசர்களுக்கும் கல்லறைக்கு வந்து பார்த்தவங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறார், அவர் திரும்ப வரப்போறார் அப்படின்னு. ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் போய் பிதாவின் வலது பார்சல வீற்றிருக்கிறார், அவர் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லும் போது அவர் வெறும் ஆவியில் உயிர்த்தெழல. இவங்க போய் தேடி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? சரீரத்தை காணோங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது எப்படி உயிர்த்தெழுந்தாரு? சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அதாங்க கவனிக்கணும், சரீரத்தை காணோம். அதே மாதிரி ஆண்டவர் திரும்ப வரும்போதும் எப்படி தான் வருவார்? சும்மா ஆவியாக வரமாட்டார், கவனம். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு திரும்ப வரப்போறார் என்பதை அவருடைய உயிர்த்தெழுந்த நாளிலேயே அவர் உறுதிப்படுத்துகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன். கர்த்தர் சும்மா வரல, பலன் கொடுக்கிறவராய் வரப்போறார். நம்முடைய பிரயாசங்களுக்கு, நம்முடைய கண் விழிப்புகளுக்கு, நம்முடைய கண்ணீருக்கு, நம்முடைய அலைச்சலுக்கு, இல்லை நம்முடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும்படி, பலன் கொடுக்கும்படி ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். நீங்கள் நம்ம நினைக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, இவ்வளோ நெருக்கங்கள் வழியாக கடந்து போகிறோமே, இதெல்லாம் தேவைதானா? யார் யாரோ இதெல்லாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் நான் சகிக்கணுமா? அதுக்கு பலன் கொடுக்கும்படி தான் கர்த்தர் திரும்ப வரப்போகிறாரு. அப்புறம் நம்முடைய பிரயாசம் எதுவும் வீணாக போக போகிறது இல்லை, நம்முடைய கண்ணீர் எதுவும் வீணாக போக போகிறது இல்லை, நம்முடைய வேதனைகள் எதுவும் வீணாக போக போகிறது இல்லை. எல்லாவற்றுக்கும் பலன் அளிக்கிற ஒரு நாள் திரும்ப வரப்போகிறது. ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். நமக்கு நன்மை செய்கிறவராய், பலன் கொடுக்கிறவராய் கர்த்தர் திரும்ப வரப்போகிறார். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு, கவலைப்படாமல் இருங்க, நம்முடைய எல்லா பிரயாசங்களுக்கும் பலன் வரப்போகிறது. கர்த்தர் வர்றனாலையும் அது வரும், அதுக்கு முன்னாடியும் இந்த பூமியிலே நம்மை ஆஸ்வதிக்கிற ஆண்டவன். அப்போ அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஆண்டோடைய சரீரத்துக்கு பெரிய கல்லை புரட்டி வச்சு அதை மறைச்சி வச்சாங்களோ, அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்னாலேயே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் பயந்து போயிட்டான். இன்னைக்கு நம்மளை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, தந்திரம் பண்ணவங்க, பேசினவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்னால கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். தடுத்து நிறுத்து நினைச்சவன் பயந்து போயிட்டான், என்ன நடக்குதுன்னே அவனால புரியல.
அவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை தேவன் செய்கிற கர்த்தரா இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். அன்னைக்கு ஒரு தடையாக இருந்தது, அவர்களுக்கு ஒரு கல் இருந்துச்சு இல்லையா? அந்த கல்லை அவர் ஏறிட்டு பார்த்தபோது அது புரட்டி தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அப்போ நம்மளும் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எந்த தடை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாம பின்வாங்காம கிறிஸ்துவுக்குள்ளாக தைரியமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த தடைகளை நம்ம ஏறிட்டு பார்த்தோம்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். எந்த கல் தடையாக இருந்துச்சோ அந்த கல் புரட்டி தள்ளப்படும். நமக்கு பலவீனமாக இருக்கலாம், நம்மகிட்ட பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்காக சகலத்தையும் செய்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். வானத்திலிருந்து தூதர்களை அனுப்பி அந்த கல்லை புரட்டி தள்ளுகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பரலோகத்துக்கு புறப்பட்டு போகிற அந்த ரத்தத்தோடு கூட பரிசுத்த ரத்தத்தை காட்டும்படி அந்த பிரதான வேலையை செய்ய போகிற ஆண்டவரை கூட இந்த ஏறிட்டு பார்க்குற பார்வை, நம்முடைய ஆசை, நம்முடைய அழுகை, நம்முடைய கண்ணீர் அவரை தடுத்து நிறுத்தும். அவ்வளோ மேன்மையான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அப்போ அடிப்படையில் இங்கே பார்க்குறோம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் சில மரியாள்களும் சில பெண்களும் சேர்ந்து கல்லறை வரைக்கும் புறப்பட்டு போனாங்க. கல்லறைக்கு போன போது சூரியன் உதயமாயிடுச்சு. இன்றைக்கி நமக்குள்ள ஒரு ஐக்கியம் தேவை, குறிப்பாக பெண்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் தேவை, கூடி வருகிற ஒரு ஐக்கியம் தேவை. அப்படி கூடி வருகிற அந்த ஸ்திரீகள் தான் எக்ஸ்ட்ரா மைல் கடந்து போக முடியும், கல்லறை வரைக்கும் அவங்க கடந்து போக முடியும். அப்படி போகும்போது எதெல்லாம் அங்கே தடையாக இருக்கோ அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை பலனை தேவன் தருவார், தேவன் பயன்படுத்துவார். உயிர்த்தெழுந்து அவருடைய செய்தி உலகமெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இந்த தைரியமான பெண்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணுமா? இருக்க இடங்கள் அப்படியே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அவர் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கல்களை புரட்டுகிறவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், எல்லைகளை கடந்து வர வேண்டும், சூழ்நிலைகளை மீறி நம்ம கடந்து வர வேண்டும். மற்றவர்கள் பயந்து கொண்டு இருக்கலாம், ஆண்கள் பயந்துட்டு இருக்கலாம், அப்போஸ்தலர்கள் பயந்து இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள், கர்த்தராலே நேசிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அது கல்லறையாக இருந்தால் கூட கடந்து வருவாங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமா? கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும்படி அவருடைய கரங்களை விட்டு கொடுக்கோமா? ஆண்டவரே, அந்த பெண்களுக்குள்ள இருந்த அந்த தைரியத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த பெண்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா, நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்களை விட்டு கொடுக்கலாமா? எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய கரங்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதல் நாடு வல்லமை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே என் குடும்பங்களை வரட்டும் ஆண்டவரேன்னு விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும்படி விட்டு கொடுப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை எல்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காய், இந்த உயிர்த்தெழுந்த நாளின் வல்லமைக்காய் கர்த்தரை எல்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாங்கள் பலவீனராக இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்கிற ஆண்டவர். எங்களால் ஒன்று முடியாமல் இருந்தாலும் நீர் எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நீர் என்று சொல்லி கர்த்தரை மீண்டுமா கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். செல்ராஜையா ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட்.